அனீஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அனீஸு நம்ம நண்பருடைய ரூம்மேட்டு, பட் நான் முஸ்லீமும் எப்படி இஃப்தார் திறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சுல்ல? எங்களுடைய மார்க்கம் அப்படி தான். தொழுகை இறை வழிபாடு மட்டும்தான் வேறு, பாக்கியெல்லாம் நீண்ட நாள் அண்ணன் தம்பி தான். முப்பது நாள் 30 வீடியோ. அன்புறவுகளே, இன்றைக்கி 5ஆம் நாள் வீடியோ. இது வந்து ரயில்வே ஹரமின்கிற ஏரியாவில் வந்திருக்கோம். இது பள்ளி மேல்தளம் கீழ்த்தளம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஏற்பாடு பண்ணுவாங்க. மக்கள் இருப்பாங்க, தமிழ் மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். இது நம்மளுடைய நண்பருடைய பேர் தான் வந்துச்சு. இந்த பள்ளி சுற்றி பள்ளி பக்கத்தில் கார்டன் இருக்குது. பள்ளிக்கு அந்த சைடு கார்டனையும் இஃப்தாருக்காக ரெடியாக திறந்துட்டு இருக்காங்க, இஃப்தார் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மாஷா அல்லாஹ் இது ரொம்ப அழகான ஏரியாவாக இருக்குது. பள்ளியினுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா பூரா வேப்ப மரம். இது ஒரு அரபு நாடு மாதிரியே தெரியாது. மாஷா அல்லாஹ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வேப்ப மரம். அங்கே ஒரு குரூப் இஃப்தாருக்கு உட்காந்துருக்கு. பட் இங்கே ஒரு குரூப் இஃப்தார் ஃபுல்லாகிட்டு அப்படிங்கிறனால வெளியில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன நிலைமைன்னு தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். உள்ள பயங்கர கூட்டமாக இருக்குப்பா. கூட்டத்தை பார்க்க தெரியும். அதை வாங்கிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு அசீர் கிடச்சிருச்சு. பட் இங்கே கீழே இடம் இல்லை அப்படிங்கிறனால மேலே போய்கிட்டுருக்கு. பட் மாஷா அல்லாஹ் நல்ல சிறப்பான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அங்கிட்டு வந்து இது ஒரு கேட்ரிங் சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இங்கிட்ட வந்து குழம்பு கொடுத்துட்ருக்காங்க. குழம்போ சூப்பர் கொடுத்துட்ருக்காங்க. பட் மாஷா அல்லாஹ் ஓவரால் பக்கா. ஜாமான்லாம் இங்கேயே அடுக்கி வச்சு இங்கேயே சமையலே பண்ணுறாப்பா. மாஷா அல்லாஹ். இதுதான் கிச்சனு செஞ்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. இன்னைக்கு லேட்டாக வந்துட்டோம் அப்படிங்கிறனால நமக்கு முன்கூட்டியே பார்த்துட்டு கூட்டம் சரியான கூட்டம். நம்ம மாடியில் ஏற்றி விட்டாங்க. இன்னும் ஐட்டங்கள்லாம் ஒன்றும் வரல. சொற்பமான ஐட்டம் தான் வந்திருக்கு. என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அந்த டிஷர்ட் போட்டுருக்க வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணார் வந்து சொல்லிட்டு போனார். மாஷா சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அஜிஸே சிரிக்குதியே. உங்கள் டைலாக் ஒன்று இருக்குமே, ஏன் வாய் திறக்க மாட்டேங்குதியே? ஒன்றும் திறக்கிற மாதிரி இல்லை. ஏன் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஜூஸு. நம்ம லேட்டாக வந்ததுனால இந்த ஐட்டம் பேரிச்சம்பழம், தண்ணி, காவா கொடுத்துருக்காங்க. பட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு சகன் சாப்பாடு அப்படின்னு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். அவர் தான் அனீஸ், நூனில் இருக்காப்புல. அவர் நம்ம மிஸ்டர் அப்பாஸ். இந்த அனீஸ் வந்து நம்மளோட இஃப்தார் திறக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படினால அனீஸை கூட்டிகிட்டு வந்தோம். மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து காஞ்ச பேரிச்சம்பழம் சுக்கரி. சொல்லிட்டு எடுங்க. பல்லில் வேற பேர் இஃப்தாருக்கு உரிச்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம பயிலுக்கு இஃப்தார் மாதிரி இருக்கும். ஏன் லேட்டாக வந்தாங்க? இது வந்து நல்லா கொடுத்த பனிஷ்மெண்ட்டு. லேட்டாக வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. கீழே பார்த்துருப்பிய முன்கூட்டியே வந்து ஆப்பிள் இருந்துச்சு, ஆரஞ்சு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, வாழைப்பழம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. கிடச்சிருக்கு.
பார்த்தீங்கன்னா மக்களே, இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஜாஸ்மின் இருக்கார்ல, அவர் வந்து லேட் ஆகிட்டாப்புல, அதாவது லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வரவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து ஜூஸ் தண்ணி கொடுத்து எங்களை வரவேற்று நோம்பு திறக்க வச்சாங்க. அந்த இல்லை எங்கள் மேலே தான் மிஸ்டேக். ஆனால் வந்தது நாங்கள் லேட்டு. ஜாஸ்மின் இருக்கார்ல, அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஜாஸ்மின் சூப்பர் பாருங்க. அவர் போட்டான் சாப்பாடு வருது. என்ன வருது? சாப்பாடு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க மக்களே. இப்போ வந்து சாப்பிட்றது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், இப்போ யாரும் நம்பலாம். மட்டன் பாய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறோம். நம்ம 2 பேரும் தான் 4 பேர் சாப்பாடு வந்தது. பட் பரபரப்பாக சாப்பிட்டுருக்காங்க. மாஷா அல்லாஹ். மட்டன் இப்போ வந்து எங்களுக்கு வந்து மட்டன் மந்தி. அது அஜீஸ் என்ன சாப்பாடு அது? மசாலா ரொம்ப நல்லாச்சு. மட்டன் மந்தி சாப்பிட்டு இன்னைக்கு மட்டன் மந்தியோட இஃப்தார் வந்து வேறு லெவல். என்ன ஜீஸு? எதிர்பார்க்கவே இல்லை. இதில் லாஸ்ட்டாக லேட்டாக வந்தோம். சாப்பாடு கிடைக்குமான்னு இருந்தோம். அதை விட கிடைச்சதை விட நிறையா கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். என்ன சாப்பாடு? மணமணன் மந்தி. மணமண் மந்தியா. அனீஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்தது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அனீஸு நம்ம நண்பருடைய ரூம்மேட்டு. பட் நான் முஸ்லீமும் எப்படி இஃப்தார் திறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சுல்ல? சரி, ரொம்ப சந்தோஷம். பட் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இதில் எல்லாரும் ஒரே சகனில் சாப்பிட்டோம். மக்களே நல்லா சாப்பாடு பண்ணாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல மட்டன் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. தொழுதுட்டு வந்தோம். என்னன்னா பையில வந்து ஊஞ்சல் ஆடினா போட்டாங்க. ஊஞ்சலை பார்த்தோம், குஷி ஆகிட்டாங்க. நாங்களும் ஒரு குஷி ஆகலுங்க. சும்மா பார்க்குறோம், அவ்வளோதான். ஆமாம், டியூட்டி இருக்கு பாய். என்ன டியூட்டி? வேலை தான். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இஃப்தார் வந்து ஜாஸ் இன்னைக்கு வந்து சிறப்பாக பண்ணி டைம் கொடுத்துருக்காரு. அவரே இது நம்ம சப்ளை மாஷா அல்லாஹ். இங்க பாருங்க. ஊஞ்சல் ஆடுறாங்க. இன்னைக்கு வந்து ஏறத்தாழ நாங்கள் வந்து ஒரு 10 பேர் நாங்கள் என்னன்னா நோன்பு திறக்க வந்தோம். நாங்கள் ஒரு பட்டாளமே நிற்கிது வருங்க. ஒரு பட்டாளமே நோன்பு திறக்க வந்தோம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏய், தலையில விழுந்துறாரா நாட்டத்தில்? சாப்பிட்ட மந்தி வெளியில் வரப்போகுது. அனீஸு நம்மளுடைய நம்ம ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்திட்டேன். அனீஸை திருப்பி அறிமுகப்படுத்த தேவையில்லை. எப்படி இருந்துச்சு உங்களுடைய? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான். சரி. கூட வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. சவுதி அரேபியாவில் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், சவுதி அரேபியா இங்கே வந்தது புது. இன்னொன்று என்னன்னா, எங்களுடைய மார்க்கம் அப்படித்தான். தொழுகை இறை வழிபாடு மட்டும்தான் வேற. பாக்கியெல்லாம் நீ நானும் அண்ணன் தம்பி தான். ஓகேங்களா? இந்த இடத்துல பாட்டு ஒற்றுமை. ஓகே அனிசு, நாங்க கடல் கடந்து வந்தாலும் நீ நானும் அண்ணன் தம்பி தான். ஓகே, நம்மளுடைய சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க ஒர்க்கா சொல்லு, சக்சஸ் பண்ணிடுங்க. மர்க்கா சொல்லு, சக்சஸ் பண்ணிடுங்க. மர்க்கா சொல்லு, சக்சஸ் பண்ணிடுங்க. சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? சாய் கொடுங்க. சாய் வண்டிக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நோம்பு திறந்தாச்சு. அப்பாஸ் அண்ணன் இன்னைக்கு டீ ஸ்பான்சரு. காரணம் என்னன்னா, அவங்க ஏரியாவுக்கு வந்தோம், நான் டீ வாங்கி தந்தாலே தருவேன் அப்படின்ட்டாரு. என்ன கரெக்டா? மலபார் டீ. மலபார் டீ அடிபொலி சாயா கொடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம்.